அனைவருக்கும் வணக்கம். ஜாயிண்ட் லப்பர் எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரைட் சைடில் ஜாயிண்ட் லப்பர் ரைட் சைடு எடுத்திருக்கேன். ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டுமே வீடியோ போடலாம் தான் இருந்தால் வீடியோ லென்த்து ரொம்ப பெருசாகுதுன்றதுனால ரைட்டு மட்டும்தான் போடுறேன். இதே டைப்பு தான் நீங்கள் லெஃப்டில் மாற்றுறதும். லெஃப்ட் சைடுக்கு தனியாக வீடியோ போடுறேங்க. ஒன்று 2 3 ஆலங்கி ஸ்பேனரும் 17 ரிங்ஸும் போட்டு இதை கழட்டிக்கணும். ரிங்ஸு ஆலங்கி ஸ்பேனர். ஆலங்கி ஸ்பேனரை கையில் பிடிச்சிக்கிட்டு கழட்ட முடியாது. அதுக்கு ஒரு பைப்பு ஒன்று கொடுத்துங்க. கொஞ்சம் ஒரு அடி லென்த்தில் ஒரு பைப்பு வச்சுக்கிட்டு கழட்டினீங்கன்னா ஈஸியாக கழட்டிடலாம். ஆலங்கி ஸ்பேனரை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு கழட்டினீங்கன்னா கழட்ட முடியாது. ஒரு பைப்பு ஒன்று போட்டுக்கணும். அது மண் அதிகமாக இருக்கிற இடம்ன்றதுனால கொஞ்சம் கழட்ட கஷ்டமாக இருக்கும், டைட்டாக இருக்கும். கலண்டுரும். கிருஷ்ணால் குத்தி ஊற விட்டுட்டு கழட்டினீங்கன்னா கலண்டுரும். அந்த நெட்டு ஒரு வாஷர் இருக்கும், ஸ்டீல் வாஷரு, பிளாக் கலரில் இருக்கும். அதை எடுத்து வச்சுங்க. இந்த ஜாயிண்ட் லப்பரை வருஷத்துக்கு ஒரு தடவை 2 லப்பரையுமே மாற்றிங்க, நல்லது. இது 2வது போல்டு. இதுவும் அதே டைப்பு தான். மூணாவது போல்டுங்க. வீடியோ லென்த்து பெருசாயிரும்ன்றதுனால கழட்டிட்டு காட்டுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு போல்டு கழட்டணும்னா அதே மெத்தட் தான்.
இன்ஜின்லேருந்து வரக்கூடிய அந்த ராடை வந்து கொஞ்சம் ஷேக் பண்ண மாதிரி மேலே எடுத்து வச்சிடணும். இப்போ இதில் வரக்கூடிய 3 போல் நட்டையும் கழட்டணும். இதுக்கு ஸ்பேனர் வந்து 16 சைஸு ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் 17 ரிங்ஸு. ரைட் சைடில் 16 ஸ்பேனர் தான் போட முடியும், ரிங்ஸு போட முடியாது. ஸ்பேனரு ரைட் சைடில். ரிங்ஸு. இது போயிடுச்சுன்னா உங்களுக்கு கீர் போடும்போது டக்குன்னு இடிக்கிற சவுண்டு வரும். ரன்னிங்கில் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது டக்குன்னு இடிக்கிற சவுண்டு வரும். அதே மாதிரி ஆக்சிலேட்டர் க்ளோஸ் பண்ணிங்கன்னா டக 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 டகன்னு அந்த சவுண்டு வரும். ஒரு வண்டியில் அது எந்த அளவுக்கு போயிருக்கோ அதுக்குண்டான சவுண்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும். இதை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த இடத்துல ரைட் சைடில் நல்லா பாருங்க, கவனிங்க, ஒரு இடம் தேஞ்சி போயிருக்கும். அது அந்த போல்டு வந்து இது ரப்பர் போய் அந்த போல்டு அங்கே அடிப்பட்டு தேஞ்ச இடம். இன்னும் கொஞ்சம் அடிப்பட்டதுன்னா கம்பல்சரி அந்த அசம்பிளியே கட் ஆகிடும். அதெல்லாம் இருக்கக்கூடாது, அந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது. நம்ம வண்டி எங்கேயும் நடுவழியில் கம்ப்ளைண்ட் ஆகி நிற்கக்கூடாதுன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி நல்லா இருந்தால் கூட மாற்றிடுங்க. நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டலாம்னு நினச்சிங்கன்னா நடுவழியில் நம்ம நிற்கிற மாதிரி ஆயிரும். இல்லை அந்த கம்ப்ளைண்ட் அதிகமாகி அந்த அசம்பிளியே உங்களுக்கு கட்டாக வர மாதிரி ஆயிரும். நல்லா ரைட் சைடில் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடம் நல்லா தேஞ்சி போய் ஒரு 3 mm 2.5 mm தேஞ்சி இருக்கும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், உங்களுக்கு எது வசதியோ அதை பார்த்து பண்ணிங்க. இதுலேயும் ஒரு வாஷரு, ஒரு நட்டு, ஒரு போல்டு தான் வரும். போல்டு வெளியே எடுக்க முடியாது. வாஷர் நட்டை கழட்டிட்டு ரப்பரை வெளியே எடுத்துடணும். போல்டை வெளியே எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா பின்னால் முட்டிக்கிட்டு நிற்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டு அது எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. வெறும் நெட்டும் வாஷரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பழைய ரப்பரை எடுத்துடணும். அவ்வளோதாங்க, பழைய ரப்பரை ரிமூவ் பண்ணிடணும். கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடணும். கிருஷ்ணால் ஊற்றி கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணணும். நல்லா சுத்தமாக கழுவிட்டு இப்போ ரப்பரை மாட்டலாம். அந்த அடிப்பட்ட இடம் இப்போ தெரியும் பாருங்க, ரைட் சைடில். அதுதான் அந்த அடிப்பட்ட இடம். அந்த மாதிரி நீங்கள் ரப்பர் மாற்றாமல் ஓட்டினீங்கன்னா அந்த மாதிரி அடிப்பட்டு தனியாக அந்த கிளாம்பே கட் ஆயிரும். அந்த அசம்பிளி போயிடும். நீங்கள் அப்புறம் அசம்பிளியே மாற்றுற மாதிரி ஆயிரும்.
லைட்டாக க்ரீஸோ ஆயிலோ ஏதாவது ஒன்று தடவிக்கிங்க. ரொம்ப தடவை லைட்டாக தடவினா போதும். க்ரீஸு ஆயில் எது வேணாலும் தடவலாம். க்ரீஸு பெஸ்ட்டு. ஜாயிண்ட் லப்பர் லோக்கல் வாங்காதீங்க, பிஓபி ஒரிஜினல் வாங்கிக்கோங்க. ஜாயிண்ட் லப்பரை எடுத்து அப்படியே அதில் உட்கார வைக்க வேண்டியது தான். அதில் ஒரு 3 லாக் வரும். லெஃப்டில் 3 லாக்கு, ரைட்டில் 3 லாக்கு வரும். அந்த 3 லாக்கு வந்து இதில் ஒரு கேப் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த லாக் உட்காடுறதுக்கு கரெக்டாக அந்த இடத்த பார்த்து உட்கார வைங்க. அவ்வளோதான். இப்போ வாஷரும் நெட்டும் போட்டு டைட் பண்ண வேண்டியது தான். அந்த லப்பருக்கு மேலே இருக்க அந்த தகடை எடுத்துருங்க, கழட்டி எடுத்துடலாம். அடுத்த வாஷர், அடுத்த நெட்டு, ரெண்டாவது, இது மூணாவது. இதுலேயும் ஒரு வாஷர், ஒரு நெட்டு. 16 சைஸ் ஸ்பேனரு, 17 ரிங்ஸ் போட்டு டைட் பண்ண வேண்டியது தான். நல்லா ஃபுல் டைட் வைக்கணும். கொஞ்சம் கூட லூஸ் இருக்கக்கூடாதுங்க, ஃபுல் டைட் வைக்கணும். லூஸாக விட்டுட்டிங்கன்னா ரன்னிங்கில் கழட்டி லப்பர்லாம் கட் ஆயிரும். ரெண்டாவது போல்டு, ரைட் சைடில் ஸ்பேனர் போட்டிருக்கிறது ஸ்லிப் ஆகாத அளவுக்கு நல்லா கிரிப்பாக பிடிச்சிங்க. ஸ்லிப் ஆச்சுன்னா போல்டு போயிடும். அவ்வளோதாங்க, ஃபுல் டைட் வச்சாச்சு. இப்போ இன்ஜின்லேருந்து வரக்கூடிய அந்த ராடை எடுத்து நம்ம கரெக்டாக அந்த லாக்கில் உட்கார வைக்கணும். ராடை லைட்டாக ஷேக் பண்ண மாதிரி அந்த லாக்கில் உட்கார வச்சு ஒரு போல்டாக போட வேண்டியது தான். இந்த போல்டை போடும்போது நீங்கள் சாதாரணமாக போல்டை உள்ளே சொருகுனீங்கன்னா உள்ளே உக்காராது. அந்த போல்டு உக்கார இடத்துக்கு நேராக அந்த லப்பரை வந்து ப்ரெஸ் பண்ண மாதிரி அமுக்குனா தான் அந்த போல்டு வந்து உள்ளே போகும், இல்லைன்னா போகாது.
இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து அந்த போல்டை என்னால் போட முடியல. அதனால் வந்து போல்டை போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். கரெக்டாக அந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். நல்லா அமுக்கிட்டு இந்த போல்டை சொருகுனீங்கன்னா தான் உள்ளே போகும், இல்லைன்னா போகாது. அதே மாதிரி அமுக்கி 3 போல்டுமே அதே மாதிரி தான் உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு அந்த பக்கம் ஒரு வாஷரு ஒரு நெட்டு போட்டு டைட் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க, மாட்டி முடிச்சாச்சு. தேவைப்படுறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.